ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஸோ நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி இது நான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். எந்த இடம் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஹார்சி ஹில்ஸ் தாங்க. அங்கேருந்து நான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம போன வீடியோவில் ஹார்சி ஹில்ஸ் தாங்க போயிருந்தோம். ஸோ அந்த முழு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், இல்லை மேலே ஐ பட்டன்லேயும் நான் தரேன். நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா காஞ்சனகிரி ஹில்ஸ் தாங்க. ஸோ நம்ம காஞ்சனகிரி ஹில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் மோலோகோனா வாட்டர் ஃபால்ஸை பற்றி தாங்க பேசியிருந்தேன். ஸோ லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மோலோகோனா வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம் அடுத்துன்னு சொல்லியிருப்பேன். ஸோ எதனால் அது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அண்டு நம்ம எதனால் இப்போ காஞ்சனகிரி ஹில்ஸ் போகிறோம் அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லைக் பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா அதை லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ಕರೆಂಟ್ ಬೈತಾ 10 ನಿಮಿಷ ಟೈಮ್. ಚೆನ್ನೈ ಹೋಗ್ತಾರೆ ಇದರಲ್ಲಿ ಇವಾಗ. சென்னை ಡ್ರೈವಿಂಗ್. ஆர்சி ஹில்ஸ் போயிட்டு ரிட்டர்ன். ಎಷ್ಟು ಟೈಮಿಂಗಾ ஒரு 2 hour. ಚೆನ್ನೈ. அந்த பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சவர் நல்லா பேசினாருங்க. பெட்ரோல் பங்க்கில் கரண்ட் இல்லை, அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும் சொல்லியிருந்தார். ஸோ அது வரைக்கும் ஜாலியாக ஃபன்னாக தான் பேசிட்டு இருந்தார். நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு அவர் தெரிஞ்ச தமிழில் பேசியிருந்தார். ஆனால் அவர் தமிழ் இல்லைன்னு நல்லா தெரியுது அவர் பேச்சிலேயே. ஸோ ஆனால் ஜாலியாக பேசியிருந்தாருங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் டிபி கொண்டா வாட்டர் ஃபால்ஸ் போகிற சொல்லியிருந்தேன். டிபி கொண்டா வாட்டர் ஃபால்ஸ் பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ மோலோகோனா போகலான்னு தான் நான் போனது. ஆனால் மோலோகோனா பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு க்ளோஸ் தான். 1 மணிக்கு நம்ம ஆர்சி ஹில்ஸில் கீழே இறங்கி ஒரு நைட்ஸுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் கட்டுதுங்க. 110 கிலோமீட்டர்னால் அப்போ ஆனால் 3 மணியை தாண்டிட்டு அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டுருவாங்க அந்த டைமில். அப்போ நம்ம போகிறதே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணிட்டேன், இங்கே ராணிப்பேட்டைங்க, நம்ம அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் ராணிப்பேட்டையில் கஞ்சனகிரி ஹில்ஸ் இருக்குது இல்லையா, அதை போய் விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி தான் ஐடியா. ஆர்சி ஹில்ஸ்லேருந்து கஞ்சனகிரி ஹில்ஸுக்கு மேப் போட்டதில் 130 கிலோமீட்டருங்க. 130 கிலோமீட்டர். கஞ்சனகிரிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போக 110 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ கஞ்சனகிரி போயிடலாம். கஞ்சனகிரி போயிட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறது தான் பிளான். சரி வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க கஞ்சனகிரி ஹில்ஸ் வந்துடும். இந்த ஏரியா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிடும். இந்த ரோடே சூப்பராக இருக்காங்க. ஃபுல்லாக 2 சைடும் வயலாக தான் இருக்கும். செம்மையாக போவோம். நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் இங்கே. மோலோகோனா வாட்டர் ஃபால்ஸ் கேன்சல் ஆனதுனால இதை பார்த்துட்டு போவோம். சமர வழி தானே அப்படின்ட்டு தான் வந்தேன். இது ஸ்பெஷலாக தான் மேலே மலை மேலே சிவன் கோயில் இருக்குது. அதே மாதிரி இந்த மணிப்பாறை இருக்காங்க. அதாவது அந்த பாறையில் இன்னொரு பாறையை வச்சு அடிக்கும்போது மணி சவுண்டு கேட்கும். அதுவும் இங்கே தான் இருக்குது. இந்த லெஃப்ட்டுங்க, லெஃப்ட்டு தான். நல்ல என்ட்ரன்ஸுக்கு டிக்கெட் எடுக்கணும். 50 ரூபா தான் நினைக்கிறேன். 50. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இங்கே. என்ட்ரன்ஸ் டிக்கெட் 50 ரூபாங்க. இதில் வண்டி நம்பரும் வந்துடும், நேமும் வச்சுக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். அப்படியே பாருங்கள், இந்த ரூட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த ரூட்டும் வேறு லெவலில் போவோம். ஸோ வாங்க அப்படியே பார்த்துனே போகலாம். சூப்பராக இருக்குங்க.
கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுதுங்க இங்கே வந்து. 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த ரோடு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, எல்லாமே புள்ளி புள்ளியாக மழை பெஞ்சு அந்த ரோடு கரைஞ்சிருக்கு. ரோடு இப்போ வந்து கரைஞ்சிருச்சு. ஸோ இது மேலெல்லாம் ஏறி பார்த்துருக்கோம், சூப்பராக இருக்கும் அந்த இடம். ஸோ மேலே அது ஏறி காட்டலாம் தான் சரி திருப்புறேன். நல்லாயிருக்குங்க அது அங்கே. அதனால தான் அங்கே ஒரு பாறை இருக்குது, அது பாறை மேலே ஏறலாம். மேலே போயிருக்கேன், அதனால தான் நான் வண்டியை திருப்பிட்டு வரேன். அந்த பாறை தான் ஞாபகம் வந்தது. சரி நல்லாயிருக்கும், அதனால காட்டலாம். வண்டி இங்கே தானே பார்க் பண்ணணும். ஒன்று அங்கே கேட் இருக்கிறதுனால வண்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுத்துன்னு போக முடியாது. சரி அப்படியே இது அப்படியே நம்ம அந்த ஓரம் அந்த ஓரம் அப்படியே மேலே ஏறி இங்கே மேலே ஏறலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து தண்ணி வர ஏரியாங்க. மழை டைம்லலாம் இல்லை தண்ணி நிறைய வரும். ரொம்பலாம் அதுக்குன்னு வராது, ஒரு நார்மலான தண்ணி வரும். இது இங்கே உங்களை பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக கரைஞ்சி இருக்குது ஏரியா. செம்மையாக இருக்குங்க, பச்சை பச்சையே இருக்குது. 2023 இங்கே வந்தேங்க நான், கடைசியாக வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் 2 டைம் வந்திருக்கேன். 2021, 2022, 2023 வந்தேன். 2024 வர முடியல. ஸோ இப்போ 2025 வந்துட்டேன். நல்லாயிருக்கும். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 கிலோமீட்டருங்க. ஒரு 1 டே ட்ரிப்பாக ஒரு பிளான் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு போகலாம். ஸோ கஞ்சனகிரி ஹில்ஸு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனால் எல்லாமே அவங்க வந்து அந்த சைடு வியூ பாயிண்ட்டை தான் காட்டுவாங்க. அதாவது பைக்கெலாம் போகுது பார்த்தீங்களா, அந்த சைடு வியூ பாயிண்ட்டு தான் காட்டுவாங்க. யாரும் இவ்வளோ தூரம் உள்ளே வந்து இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டை பார்த்துருக்க மாட்டாங்க. நாங்களே எதிர்த்து தாங்க பார்த்தோம். நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டோம். இன்னும் அந்த பாறை அப்படி தான் இருக்குது. மரம் தான் கொஞ்சம் வளர்ந்துச்சு. செம்மையாக இருக்கா? நான் சொன்ன பாறை அதுதாங்க. அந்த பாறை மேலே வந்து பார்த்தா இந்த டோட்டல் வியூ தெரியும். வாங்க. ஆனால் அந்த சைடு பார்க்கலாம், அந்த சைடு வியூ அங்கே அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் யாரும் இது வரைக்கும் வந்ததில்லை இந்த வியூ. ஸோ மேலே ஏறிட்டேன். வியூ பாருங்கள். இது இந்த சைடு வியூ. நம்ம வந்த சைடு கிடையாது, இதுக்கு ஆப்போசிட். ஸோ வியூ சூப்பராக இருக்குல்லங்க. நம்ம இப்போ இங்கே இறங்கலாம். இறங்கிட்டு மலை மேலே போய் பார்த்துடலாம். ஐயோ, அங்கே வந்து சும்மா உருண்டுன்னு வந்துட்டாங்க. டக்குன்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். சொன்னேன் இல்லைங்க, அந்த சைடு வியூ வந்து நம்மளால் பார்க்க முடியாது, இந்த ஒரு சைடு தான் பார்க்க முடியாதுன்னு பாருங்கள் நீங்களே. சரிதா?
ஓகேவா, செம்மையாக இருக்குல்லங்க பார்க்கவே. இந்த தண்ணி ஓசா கேபிளுங்க, கரண்ட்டு கேபிள் போகுது. ஸோ அதுக்காக ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பார்க்குறானா, அப்போ இல்லை, இப்போ தான் இந்த கேபிள் போகுது. எல்லாம் அப்டேட் ஆகுதில்ல, அப்டேட் ஆகுறாங்க. கீழே விழுந்துட்டா தாங்க எதுவுமே தேராது போல். பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம். வேறு லெவலில் இருக்குங்க, வேறு மாதிரி. இதாங்க கோயில் என்ட்ரன்ஸ், இந்த கேட்டு. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு மணி பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் குரங்கு அதிகமாக இருக்குது. குரங்கு எப்பா எவ்வளோ குரங்குங்க. செம குரங்குங்க ஃபுல்லாக. இங்கேயும் ஒரு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே தான் அது வழி போகுது. மணிப்பாறைக்கு வந்து இப்படிக்கா போனாங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போனோம். அதை போயிட்டு வராங்க பாருங்க, அந்த சைடு போய் நம்மளும் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அங்கே போயிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம கோயில் போய் பார்த்துடலாம். ஏன்னா அதான் கொஞ்சம் இருட்டிச்சுன்னா கஷ்டம். ஸோ வண்டி இந்த ஓரம் பார்க் பண்ணிக்கலாம். இங்கே விட்ருக்குங்க இந்த ப்ளூ கலர் ஷீட் போட்ட மாதிரி ஒரு ரூம் இருக்கா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இந்த மரம் ஒன்று இருக்கும், பெரிய மரம். ஏன்னா இந்த இடம் மட்டும் காலி. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மரமே இது தான். இது மரம் ஓரமாக தான் வழி போகுது. போன டைம் நான் வந்தப்போலாம் இந்த டைமுக்கெல்லாம் நான் கீழே இறங்கிட்டேங்க. இவ்வளோ பெரிய மலை மேலே வந்து இந்த பனை மரம்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த புல்லுலாம் பார்த்திங்கன்னா இந்த மே மாத சீசன்லாம் ஃபுல்லாகவே எரிஞ்சிடும். எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்டைன் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அக்டோபர் மாதம்லாம் இது நல்லா பெருசாக வளர்ந்துருக்குங்க. பெருசாக வளர்ந்து அதே மாதிரி ஜனவரி பிப்ரவரியில் அது கொஞ்சம் காஞ்சி ஏப்ரல் மேல வந்து அது எரிஞ்சு போயிடும். ஓகே, இந்த பனைமரோட எண்டு இது. அதே மாதிரி இந்த வழியோட எண்டு மணிப்பாறைக்கு போய் தான் மேலே போகணும். அங்கே மேலே போயிட்டு வந்துடும். அது என்ன ஒரு அதிசயம் இல்லைங்க, இங்கே இருக்கிற பாறையிலேயே அந்த ஒரு பாறையில் மட்டும் அந்த பாறையோட கடினத்தன்மை இல்லாமல் ஒரு மெட்டல் தன்மை இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வேறு ஒரு பாறை வச்சு அடிக்கும் போது அந்த மணி ஓசை மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. ஸோ கிட்ட வந்துட்டோம். இந்த பாறை மேலே தான் ஏறணும். இந்த பாறையெல்லாம் கொஞ்சம் வழவழன்னு இருக்குங்க, பார்த்து தான் ஏறணும். பரவாயில்ல, ஃபஸ்ட்டோட கொஞ்சம் பாறைலாம் அடுக்கி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டில் இந்த மாதிரிலாம் அடுக்கி வைக்கல. அந்த மஞ்சள் கலர் தெரிதா, அந்த மஞ்சள் கலர் பாறை தாங்க மணிப்பாறை. பாறை வழுக்குது பாரு, பார்த்து தான் ஏறணும். ஓகே, ஸோ இதான் மணிப்பாறைங்க. மணிப்பாறையிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வியூங்க, வா வேறு லெவலில் இருக்குங்க. சரிங்க, இப்போ நம்ம வந்து இந்த மணிப்பாறையை நம்ம தட்டி பார்க்கலாமா? சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். எக்ஸைட் இருந்தால் போட்டுங்க சவுண்டு, அப்போ தான் ஃபீல் பண்ண முடியும்.
அந்த சைடு வந்தாங்க, அந்த ஓரமாக அந்த ஊர் உள்ள பூந்து ஊர் வழியாகவே நம்ம உள்ளே வந்து அந்த வயல்லாம் காட்டினோம் பார்த்தீங்களா, அந்த வயல்லாம் கட்டுப்பாரு, அந்த வயலெல்லாம் தாண்டி இப்படி வந்து இது உள்ளே போயிட்டு ஹில்ஸில் மேலே கீழே ஏரி சைடு வந்து அதுக்கப்புறம் அப்படி வந்து அந்த ஓரம் வந்து கடைசியாக நம்ம வந்து சேர்ந்துருந்தாங்க என்ட்ரன்ஸ் பாயிண்ட். அந்த ஒயிட் கலரில் இருக்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அகல் ஏற்றுற இடம், விளக்கு ஏற்றுற மாதிரி ஒரு இடம் அது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் காற்று சூப்பராக அடிக்கும். சரிங்க, இங்கேருந்து இறங்கிங்களா, பொழுது போகுது. முனி படம் மாதிரி தான், 6 மணியான வீட்டுக்கு போயிடணும், இல்லைன்னா பேய் வந்துடும். ஸோ நான் அந்த இடத்தையும் காட்டினேன் இல்லைங்க, அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்களா, அங்கே இப்போ போயிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே அங்கே கோயிலாண்ட போய்ட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாங்க. நாங்கள் போன டைம் ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு போயிட்டோங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு செம்ம காற்று, ஆனால் சூப்பர், ஃபோட்டோ எடுக்க முடியல, முடியெல்லாம் பிச்சுன்னு போகிற மாதிரி காற்று. அப்படி என்ன பண்ணிட்டோம், அப்படியே வந்து மேலே ஏறிட்டு இந்த பாறை வழியாகவே நாங்கள் போயிட்டோம். புரியுதுங்களா, அந்த பாறை வழியாகவே நாங்கள் அப்படியே போயிட்டோம். இந்த இடம் தாங்க சொன்னேன், இதில் தான் வழக்கு கொளுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பா அங்கே அடிக்கிற மோளம் சவுண்டு இது வரைக்கும் கேட்குது, எக்கோ அந்த அளவுக்கு பவர் இல்லை. ஸ்டெப்பில் வந்து கரெக்டாக தாங்க சொன்னேன். அப்புறம் வழுக்கு ஆப்போசிட்டாக எல்லாம் காற்று அடிக்குது, ஆனால் வழுக்கு எப்படி அமையாமல் இருக்குன்னு தெரில, அந்த அளவுக்கு பவராக என்ன ஆயில் ஊற்றுவாங்களா. சரிங்க, வண்டி கிட்ட வந்துட்டாங்க, நம்ம அந்த சைடு தாங்க போகணும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வர் திருக்கோவிலுங்க. இப்போ வந்து பூஜை நடந்துட்டு இருக்கு உள்ள. அதேமாதிரி அங்கே ஒரு கோவில் இருக்குங்க, அங்கேயும் அதேமாதிரி குளம் ஒன்று இருக்குங்க. இது ஒரு பெரிய புளியா மரங்க, லோவாக வளர்ந்து களை அதிகமாக பரவிருக்கு. ஹைட் இல்லை, சின்ன மரத்தில், ஆனால் பெரிய கலைங்க, ரொம்ப ஹைட்டு கிடையாது, ஷார்ட்டாகவே கலையில் வந்துட்டு இருக்குது மரத்தில். புளியா மரம் தான். திரு கஞ்சனகிரி ஸ்ரீ சிவஞான சுவாமிகள். முருகன் கோவிலுங்க. இது தரிசன நேரங்க, காலை 8 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. ஆனால் இப்போ சாத்தி இருக்குது, எந்த டேட்டில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு அதுவும் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டுருக்கலாம். விடுங்க, தண்ணி குச்சி போகிறோம்.
மறுபடியும் வண்டிக்கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி கீழே இறங்கிடலாம். வேணுமா உங்களுக்கு? ஸோ வண்டி ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு நம்ம பெட்ரோலை வேஸ்ட் பண்ணோம்? அதான் ஜம்முன்னு போகுது. எல்லாரும் எப்படி போகுது பாருங்க. இந்த 2 நாள் ட்ராவல் பண்ணதில் நிறைய விஷயம் பார்த்துருப்போம், நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்போம், புது புது ஆளை மீட் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயம் நடந்திருக்கு. இதேமாதிரி இன்னொரு ட்ரிப்பு எப்போ போகணுன்னு நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ட்ரிப்பு எப்போ எங்கே என்னென்னு இருக்குன்னு தெரியல. ஸோ நான் பிளான் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 110 கிலோமீட்டர் கிட்ட காட்டுதுங்க எங்கள் வீட்டுக்கு போக. ஸோ இங்கே கிளம்புனோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படியோ இருட்டிடுங்க, பொறுமையாக தான் போய் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகிடுங்க. சரி, ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய். எப்பவுமே இந்த வயல் நடுவே இந்த மாதிரி தார் ரோடு பிளாக் கலர் இருக்குங்க, சைடு 2 சைடும் க்ரீனிஷாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எனக்கு டிரைவ் பண்ணது ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஹைவே ரீச் பண்ணிட்டோங்க. ஃபைனலி நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன். இப்போ ரொம்ப லைட் தான், ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜ். ஸோ அடிச்சு தள்ளின்னு வந்துட்டேன். இருந்தாலும் சரி, ஓகேங்க, டாட்டா, பாய், see you. Help you be 5.